வீட்டு வாடகை ஒப்பந்தம் ஏன் 11 மாதங்களுக்கு மட்டும் போடப்படுகிறது? பதிவு செய்யாத ஒரு வாடகை ஒப்பந்தம் செல்லுமா? வாடகை ஒப்பந்தத்தில ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் சேர்க்கலாமா? வணக்கம் நண்பர்களே! வீட்டு வாடகை ஒப்பந்தம் அப்படின்னாலே பெரும்பாலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 11 மாத வாடகை ஒப்பந்தம் அப்படின்றது தான். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி எழும். ஏன் 11 மாதங்கள் மட்டும்? 12 மாதங்களுக்கு போட்டா என்ன ஆகும்? சரி, பதிவு செய்யாத ரெண்ட் அக்ரீமெண்ட் செல்லுமா? இதில ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கே, அத சேர்த்தா ரெண்ட் டீடு வேலிடா இருக்குமா? அப்படின்றது குறித்து சட்டப்படி இன்னைக்கு அத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன் 11 மாத வாடகை ஒப்பந்தம்? இதற்கான பதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908ல இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 17 கிளாஸ் 1 கிளாஸ் டியின் படி ஒரு அசையா சொத்துடைய லீஸ் 1 ஆண்டுக்கு மேலே இருந்தா, அல்லது வருடாந்திர வாடகை நிர்ணயிக்கப்பட்டிருந்தா, அது கட்டாயமாக ரிஜிஸ்டர் செய்யப்படணும். அதனால பவர் பதிவு செலவுகளையும், நடைமுறைகளையும் தவிர்ப்பதற்காக 11 மாதங்களுக்கு மட்டும் தான் ரெண்ட் அக்ரீமெண்ட் போடுறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல நடக்கணும். 11 மாத ஒப்பந்தத்திற்கு சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற பழைய நடைமுறை தான் இதற்கு காரணம். சரி, அப்ப நமக்கு ஒரு கேள்வி எழுது. 11 மாதம் போடுறவங்க, 11 மாதம் முடிஞ்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பொதுவாக என்ன வளம் வ நடக்குமா நடைமுறையா இருக்கு அப்படின்னா, 11 மாதம் முடிந்தவுடன் மீண்டும் புதிய 11 மாதத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. இது அப்படியே கன்டினியூஸா ரினியூவல் பண்ணிட்டே இருப்பாங்க. சில இடங்கள்ல இதை தொடர்ந்து பல ஆண்டுகள் கூட செய்வாங்க. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஒப்பந்தத்துடைய உண்மையான தன்மை மற்றும் காலத்தை நீதிமன்றம் எப்போதுமே ஆய்வு செஞ்சு தான் முடிவெடுக்கும். நீங்க 11 மாதம் போட்டுட்டீங்க அப்படின்றதுனால, நீங்க 11 மாதம் மட்டும் தான் இருந்தீங்கன்னு நீதிமன்றம் கணக்கிடும்னு நம்ம தப்பா நினச்சக்கூடாது. அதனால 11 மாதம் அப்படின்னு ஒரு பெயர் வச்சுட்டாலே போதாது அப்படின்றது தான் மிக முக்கியமானது. சரி, 2வது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான சட்டம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, எழுத்து ஒப்பந்தம் இல்லாத சூழ்நிலை கூட வாடகை உறவு பொதுவாக மந்த் டூ மந்த் டெனன்சியாக இது கருதப்படும். அதாவது வீட்டுடைய உரிமையாளர் அல்லது குடியிருப்பவர் உரிய நோட்டீஸ் கொடுத்து டெனன்சியை முடிக்க முடியும் அப்படின்றது தான் இதில முக்கியமான விஷயம். இதில நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில இது எல்லாமே மாறிருச்சு. அந்த 11 மாச காலம் அதெல்லாம் கணக்கிலே இல்ல. இப்போ டோட்டலா லேண்ட்லார்டுக்கு ஃபேவராவும், டெனன்சிக்கு எதிரான்னு சொல்ல முடியாது. ஆனா டெனன்சிக்கு பெரிய அதிகாரம் புதிய சட்டத்தில கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில என்ன இருக்கு அப்படின்னா, இன்னும் ஒரு தவறான நம்பிக்கையில இந்த 11 மாத அக்ரீமெண்ட் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த 11 மாத அக்ரீமெண்ட் போட்டுட்ட பின்னாடி, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவை பண்ணாம இருந்தாலும், அது பெரிய லெவல்ல செல்லுபடி ஆகாது. அது சட்டத்திலேயே இல்லாத ஒண்ணா இப்ப கருதப்படுது. தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017 அப்படின்படி, அதோடைய செக்ஷன் 4 கிளாஸ் 3 அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு டெனன்சி அக்ரீமெண்ட்டும் ரெண்ட் அத்தாரிட்டியிடம் 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இந்த டெனன்சி அக்ரீமெண்ட் ரெண்ட் அத்தாரிட்டியிட பதிவு செய்யப்படணும்னு சொல்லும்போது, இத்தனை நாளைக்குள்ள, அதாவது இத்தனை மாதத்துக்குள்ள தான், இல்ல இத்தனை மாதத்துக்கு மேல தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ற கட்டாயம்லாம் இல்ல. அதாவது நீங்க ஒரு ரெண்ட் அக்ரீமெண்ட் போட்டுட்டாலே, அத ரெண்ட் அத்தாரிட்டின்ற ஒருத்தவங்க கீழ நீங்க 90 நாட்களுள்ள கண்டிப்பா பதிவு செய்யணும். இதில இன்னும் கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னா, இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி சப் ரிஜிஸ்ட்ரார் கிடையாது. ரெண்ட் அத்தாரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். சரி, பதிவு செய்யல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேல சொன்ன டிஎன்-RRRLT ஆக்ட்டின் படி செக்ஷன் 4A என்ன சொல்லுது அப்படின்னா, பதிவு செய்யாத டெனன்சி அக்ரீமெண்ட்ட வச்சுட்டு சொத்தின் மீது அவருக்கு எந்த விதமான உரிமையும் உருவாகாது. எந்தவித சட்ட உரிமையும் அவருக்கு வழங்காது. நீதிமன்றத்தில அந்த அக்ரீமெண்ட் சாட்சியமாக ஏற்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லுது. அதனால 11 மாத அக்ரீமெண்ட் போட்டாலே ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை அப்படின்ற பழைய நினைப்பு தமிழ்நாட்டில பாதுகாப்பான ஒரு சட்டப்பூர்வமான நிலை கிடையாது. அது மாறிருச்சு. நீங்க கண்டிப்பா ரெண்ட் அத்தாரிட்டிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதர்வைஸ் நீங்க ரெண்ட்ட ப்ரூவ் பண்ணி நீங்க கேஸ் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, சில வழக்குகள் அதற்கு சில ஒரு விதிவிலக்கோ அல்லது சில இடங்கள்ல ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்த்து சில வழக்கு மாறுது. உதாரணத்துக்கு ஸ்ரீபிரியா சங்கரன் விசஸ் எஸ் மோகன் அப்படின்ற ஒரு வழக்கில் 11 மாத லீஸ்களை தொடர்ந்து புதுப்பித்து நீண்ட கால டெனன்சியை உருவாக்கியிருந்த சூழ்நிலையை சென்னை உயர்நீதிமன்றம் ஆய்வு செய்தது. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, 11 மாதத்துக்கு மேலே உள்ள லீஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை அப்படின்னு சொன்னாலும்,
பதிவு செய்யாத லீஸ் டீடை அடிப்படையாக வைத்து சில உரிமைகளை வந்து நீங்கள் வந்து கேட்க முடியாது. ஆனால் லேண்ட்லார்ட் டெனன்ட் உறவு இருந்தது அப்படின்றத நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டை வச்சு மட்டும்தான் ப்ரூவ் பண்ணுன்றது கிடையாது. வேறு விதமான ஆதாரங்கள் மூலமும் நிரூபிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து லேண்ட்லார்ட் வந்து டெனன்ட்டுக்கு மாதம் மாதம் வாடகை கொடுத்து அதில் ஒரு ரெசிப்ட் வந்திருக்காருன்னு வைங்க. அந்த ரெசிப்ட்டை வச்சு நீங்கள் வந்து நிரூபிச்சுக்க முடியும். அல்லது உங்கள் பேரில் நீங்கள் அந்த இருக்கிற வீட்டில் வேறு ஏதாவது எவிடன்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதை நீங்கள் கோர்ட்டுக்கு தந்து உங்களுடைய டெனன்சியை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். இது எல்லாம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லப்பட்டது. சரி, கடைசியாக ரெண்ட் அக்ரிமெண்ட்டில் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் சேர்க்க முடியுமா அப்படின்றது தான். ஏன் என்னென்னா, இப்போ புதுசாக வந்திருக்க இந்த சட்டத்தின்படி மேலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா அது வந்து கட்டாயம் செல்லாது. நீங்கள் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் சேர்க்கும்போது என்னாகும், அதை ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனலில் கொண்டு போய் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டை ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் ஏற்ற முன்னாடி ஆர்பிட்ரேஷனில் ஒரு நடைமுறையில் வந்து உட்காந்து பேசி 2 பேரும் சமாதானமாகி 2 பேருக்குள்ளேயும் ஒரு குடுக்கல் வாங்கல, இல்லை இவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரு மத்தியஸ்தம் பண்ணி அந்த மத்தியத்துக்கு பிறகு சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் வந்து நம்ம 2 டீல்லேயே சேர்த்துட்டோம்னா நம்ம அந்த மாதிரி மத்தியஸ்துக்கு போயிடலாம். நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை ரெண்ட் அத்தாரிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சூழலில் இதை இப்போ பயன்படுத்திக்கிறாங்க பெரும்பாலும். அப்போ பதிவு செய்யாத லீஸில் ஆர்பிட்ரேஷன் இருந்தாலும் அதில் வந்து ஆர்பிட்ரேஷன் வந்து செல்லுபடி ஆகும்னு சில உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. ஒரு லீஸ் டீட் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் கூட அதில் சில நிபந்தனைகளை அமல்படுத்த முடியாமல் போகலாம். ஆனால் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் அப்படின்றது ஒரு தனித்துவமான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டாக்ட்ரின் ஆஃப் செப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீஸ் டீட் பதிவு செய்யப்படலை அப்படின்னா கூட ஆர்பிட்ரேஷன் கிளாஸை பயன்படுத்தி ஒரு நடுவர் தீர்ப்பாணையத்திற்கு நம்ம வந்து சென்று அதை வந்து முடிவு செஞ்சுக்க முடியும். அது ரெண்ட் டீடுக்கும் பொருந்தும். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் சில வழக்கில் வந்து இந்த முடிவை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. அப்போ இறுதியாக நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 11 மாத காலத்துக்கான இந்த ரெண்ட் அப்படின்றது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் காரணமாக உருவாக்கப்பட்டது. ஒரு ஆண்டுக்கு மேற்பட்ட ஒரு ரெண்ட்டு எல்லாத்துக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டின் படி ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ அந்த சட்டநிலை கிடையாது. இப்போ ஒவ்வொரு டெனன்சி அக்ரிமெண்ட்டும் கட்டாயம் ரெண்ட் அத்தாரிட்டியிடம் 90 நாட்களுக்குள்ளே பதிவு செய்யப்படணும். பதிவு செய்யாத அக்ரிமெண்ட்டில் வச்சு பல உரிமைகள் நமக்கு பாதிக்கப்படும். அதை வந்து ஒரு எவிடன்ஸாக நம்ம கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் லேண்ட்லார்ட் டெனண்ட்டை வந்து வெறும் அக்ரிமெண்ட் வச்சு தான் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியுன்றது கிடையாது. வேறு விதமான உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தாலும் அதை வச்சும் உங்களுக்கு இடைப்பட்ட லேண்ட்லார்ட் டெனண்ட் உறவை நீங்கள் வந்து நிரூபிக்க முடியும். ரெண்ட் அக்ரிமெண்ட்டில் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் சேர்க்கலாமான்னு கேட்டால் கட்டாயம் சேர்க்கலாம். பதிவு செய்யாத ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் அதில் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கும்போது அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் மட்டுமே அதில் வந்து டாக்ட்ரின் ஆஃப் செப்பரபிலிட்டி படி தனியாக செயல்பட முடியும் அப்படின்றதான் இதில் முக்கியமான விஷயம். இதில் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. மேலும் சட்டம் தொடர்பான மிக முக்கிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.